அப்துல் கலாம் ஐயா அவர் ஹைதராபாத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து ஒரு டிரைவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்காரனோடனே இயல்பாகவே ஒரு பாசம் வரும்ல, அந்த டிரைவர்கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறார். அவர் பேர் கதிரேசன். கதிரேசன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் கேட்கிறார். நான் எங்க படித்தேன், 10ஆம் கிளாஸோட ஃபெயிலா போயிட்டேன், அதனால தான் எங்க மிலிட்ரியில் டிரைவர் வேலைக்கு ஓடியாந்துட்டேன். 10ஆம் கிளாஸ்ல ஃபெயிலா போயிட்டீங்களா? எத்தனை சப்ஜெக்ட்ல? ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், நமக்கு இந்த இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குதுயா, இங்கிலீஷ்ல தான் ஃபெயிலா போயிட்டேன். அப்படியா, நீங்க என்ன பண்றீங்க, அந்த இங்கிலீஷ் திரும்ப எழுதுறீங்க. ஐயா அதெல்லாம் எனக்கு வராது, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க எழுதுறீங்க, நீங்க 10th அப்ளை பண்றீங்க. சரின்னு அவரு அப்ளை பண்றாரு. போகும்போது வரும்போது இவர் கொஞ்சம் ஆங்கிலத்துல இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறார். 44 மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுறார். இப்ப கதிரேசன் 10th பாஸ். ஆமாங்க ஐயா, அடுத்து 12th என்ன குரூப் எடுக்க போறீங்க இருக்காரு. நான் என்ன 12th என்ன குரூப் எடுக்க போறீங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? எனக்கு ஹிஸ்டரி கொஞ்சம் பிடிக்குங்க. அப்ப நீங்க 12th எடுக்கிறீங்க. ஹிஸ்டரி குரூப் எடுத்தாச்சு. 12th பாஸ் ஆயிட்டார். என்ன கதிரேசன், அப்ப பிஏ ஹிஸ்டரி எடுத்துடலாம்ல அப்படிங்கிறார். ஐயா என்னங்க நீங்க இப்படி, நீங்க எடுக்கிறீங்க பிஏ படிக்கிறீங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டார். காலங்கள் ஓடுகிறது. அப்துல் கலாம் வேற 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 பிரிவுக்கு போயிடுறார். இவர் கொஞ்ச காலத்துல இந்த டிரைவர் வேலையை விட்டுட்டு போயிடுறார். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆயிட்டார். தற்செயலா இவர் அவரை கஷ்டப்பட்டு போய் பார்த்துடுறார். கதிரேசன், கதிரேசன் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க? நான் மதுரைக்கு பக்கத்துல ஒரு காலேஜ்ல பேராசிரியரா இருக்கிறேன். பிஏ படிச்சு எம்ஏ படிச்சு பிஹெச்டி பண்ணியாச்சு. ஒரு 10ஆம் வகுப்பு ஃபெயிலான ஒரு டிரைவர், கூடவே பயணித்த ஒரு மனிதன், அவர் வாழ்க்கையில ஒரு சின்ன சுடரைத்தான் அவர் தூண்டி விட்டார், அவ்வளவுதான். ஆனா அந்த சுடர் எங்க போய் சேர்ந்துருச்சு, அவர் நினைச்சே கூட பார்க்காத ஒரு இடத்துக்கு போக முடிகிறது. நம்மளை சுற்றியும் இப்படி ஒரு சுடரை நம்மளால ஏற்றி வைக்க முடியும் என்றால் அதை நாம ஏன் செய்யக்கூடாது என்பதை நம்ம யோசிக்கணும். அது சினிமாவா இருக்கட்டும், ஒரு கதையா இருக்கட்டும், ஒரு கவிதையா இருக்கட்டும், மீண்டும் மீண்டும் அது நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்றால் இந்த சக மனிதர்கள் மீதான ஒரு நேசத்தை, ஒரு பதிவை அது முன்னெடுத்து கொண்டே போகிறது.